தொடர்பென இந்திய செய்திகள். இந்தியாவில் மனித உரிமைகள் பற்றியும் சிறைகளின் நிலைமை பற்றியும் டென்மார்க் உயர்நீதிமன்றம் கூறிய கருத்துக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. புருலியா ஆயுத கடத்தல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள கிம் டேவியை இந்தியாவிடம் ஒப்படைக்க முடியாது என்று கூறிய டென்மார்க் உயர்நீதிமன்றம் இந்தியாவில் மனித உரிமைகள் மீறப்படுவதாக கருத்து தெரிவித்திருந்தது. டென்மார்க் உயர்நீதிமன்றம் இவ்வாறு கூறியது ஏமாற்றம் அளிப்பதாகவும் அதை நிராகரிப்பதாகவும் உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் கருத்து தெரிவித்தார். இந்த நிலையில் அயல்ரோ அமைச்சக அதிகாரிகள் டெல்லியில் உள்ள டென்மார்க் நாட்டின் தூதரக அதிகாரியை நேரில் அழைத்து இந்தியாவில் மனித உரிமைகள் பற்றியும் சிறைகளின் நிலைமை பற்றியும் டென்மார்க் உயர்நீதிமன்றம் கூறிய கருத்துக்கு கடும் கண்டனம் தெரிவித்ததோடு அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கூறினார்கள். சன் டிவி நிர்வாக இயக்குநர் கலாநிதி மாறன் மீது காவல்துறைக்கு என்னென்ன புகார்கள் வருகிறது, ஆதாரங்கள் என்ன என்று பார்த்து அரசு நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கும் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த ஜெயலலிதாவிடம் தயாநிதி மாறன் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தது குறித்து கேட்கப்பட்டது. இதற்கு பதில் அளித்த அவர், இது மிகவும் தாமதமானது. அவர் முன்பே தனது பதவியை ராஜினாமா செய்திருக்க வேண்டும் அல்லது பிரதமர் அவரை ராஜினாமா செய்ய வைத்திருக்க வேண்டும் என்றார். தொடர்ச்சியாக புகார்கள் வருவதால் தயாநிதி மாறன் சகோதரர் கலாநிதி மாறன் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற கேள்விக்கு நிச்சயமாக காவல்துறைக்கு அவர்கள் மீது என்னென்ன புகார்கள் வருகிறது, ஆதாரங்கள் என்ன என்று பார்த்து அரசு தீவிர நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிவித்தார். அடுத்து இந்தியாவிலிருந்து எமது செய்தியாளர் நமக்கு அனுப்பி வைத்த செய்திகளை பார்ப்போம். ஊழலுக்கு எதிரான லோக்பால் வரைவு மசோதா மீதான கட்சியின் நிலை குறித்து விவாதிக்க காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ளது. ஏற்கனவே மழைக்கால கூட்டத்தொடரில் இந்த மசோதாவை அறிமுகப்படுத்துவது என்று ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு உறுதியளித்துள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சியின் உயர்மட்ட குழு தலைவர்கள் ஒன்று கூடி லோக்பால் மசோதா எந்த வடிவில் அமைய வேண்டும் என்பது குறித்து விவாதிக்க உள்ளார்கள். இந்த மசோதா குறித்து விவாதிக்க கூட்டப்பட்ட அனைத்து கட்சி கூட்டத்தில் வலிமையான லோக்பால் மசோதா வேண்டும் என்ற அளவில் கருத்தொற்றுமை ஏற்பட்டது என்ற போதிலும் அதன் வரம்புகள் வரையறைகள் குறித்து கருத்தொற்றுமை ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பிரதமரையும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளையும் லோக்பால் வரம்பிற்குள் கொண்டு வருவது இல்லை என்று காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே அறிவித்துள்ளது. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மநாப சுவாமி கோவிலின் பாதாள அறைகளில் ஒன்றான 6வது அறையை திறப்பதற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. நீதிபதி ராஜன் தலைமையிலான 7 பேர் கொண்ட குழு இந்த அறைகளை திறந்து அதில் உள்ள விலைமதிப்பற்ற பொருட்கள் குறித்து ஆய்வு நடத்தி வருகிறது. இந்நிலையில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் R. V. ரவீந்திரன், A. K. பட்நாயக் ஆகியோரை கொண்ட பெஞ்ச் இன்று திறக்கப்பட இருந்த 6வது அறையை திறக்க தடை விதித்து தீர்ப்பளித்தது. இம்மாதம் 14ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணையை ஒத்திவைத்த நீதிபதிகள் அதுவரை அறையை திறக்க தடை விதித்துள்ளனர். இந்த பொக்கிஷத்தை பாதுகாப்பது குறித்து கேரள அரசு மற்றும் திருவாங்கூர் அரச குடும்பத்தினர் கருத்து தெரிவிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இதுவரை திறக்கப்பட்டுள்ள 5 அறைகளில் இருந்து சுமார் 1 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆபரணங்களும் வைர வைரங்களும் கிடைத்துள்ளன. முன்னதாக ஆய்வு நடத்தும் குழுவினர் ஊடகங்களில் கருத்து தெரிவிப்பதற்கு தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதோடு இந்த பொக்கிஷத்தை எங்கு எப்படி கையாள்வது என்பதை முடிவு செய்யும் காப்பாளர் பதவிக்கு பெயர்களை அறிவிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. உச்சநீதிமன்றம் உத்தரவின்படி இந்த பொக்கிஷத்தை கணக்கெடுக்கும் பணிகள் வீடியோ படமாக எடுக்கப்பட்டு வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலவரப்பள்ளி அணையிலிருந்து முதல் போக புன்சை பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்ட விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று வரும் 11ஆம் தேதி முதல் தொடர்ந்து 150 நாட்களுக்கு அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிட உத்தரவிட்டிருப்பதாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளார். இதன் மூலம் 8000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும் என்றும் முதலமைச்சர் ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். மாநில திட்டக்குழுவை மாற்றியமைத்து அரசு உத்தரவிட்டுள்ளது. திட்டக்குழுவின் துணைத் தலைவராக ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சாந்தா ஷீலா நாயர் நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை புற்றுநோய் மருத்துவமனை தலைவர் டாக்டர் வி. சாந்தா, பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கே. ஸ்ரீதர், கோயம்புத்தூர் கற்பகம் பல்கலைக்கழக துணைவேந்தர் கே. ராமசாமி, தொழிலதிபர் AC முத்தையா, அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் E. பாலகுருசாமி ஆகிய 5 பேர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் மேலும் 8 பொறியியல் கல்லூரிகள் இந்த ஆண்டு முதல் செயல்பட இருப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பழனியப்பன் கூறியிருக்கிறார். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் இன்று பொதுப்பிரிவு மாணவர் சேர்க்கையை தொடங்கி வைத்த அவர் முதல் 25 இடம் பிடித்தவர்களுக்கு கல்லூரிகளில் சேர்வதற்கான ஆணைகளை வழங்கினார்.
பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கல்லூரிகளில் ராகிங் தடை செய்யப்பட்டிருப்பதாகவும் அதனை கண்காணிக்க ஒவ்வொரு கல்லூரிகளிலும் குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். ராகிங்கில் ஈடுபடும் மாணவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் எச்சரித்தார். பேட்டியின் போது பல்கலைக்கழக துணைவேந்தர் மன்னர் ஜவஹர் உடனிருந்தார். தமிழ்நாட்டில் வர்த்தக நிறுவனங்கள் வழங்கும் வரி அதிகரித்து வருவதாக வணிக வரிகள் மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி கூறியிருக்கிறார். சென்னையில் இன்று வணிக வரித்துறை ஆய்வாளர்களின் கூட்டத்தில் பேசிய அவர் நடப்பு நிதியாண்டில் முதல் 3 மாதங்களில் 8720 கோடி ரூபாய் வணிக வரி வசூலிக்கப்பட்டுள்ளது என்றும் இது கடந்த ஆண்டை காட்டிலும் 20% அதிகம் என்றும் தெரிவித்தார். அரசின் மொத்த வருவாயில் சுமார் 70% வணிக வரிகள் மூலம் பெறப்படுவதாகவும் வணிக வரிகள் மூலம் பெறப்படும் நிதி பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படுவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். எனவே வரி செலுத்துவோரின் நலனை பாதுகாக்கும் வகையில் அதிகாரிகளின் நடவடிக்கைகள் இருக்க வேண்டும் என அந்த கூட்டத்தில் அவர் கூறினார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் வணிக வரித்துறை முதன்மை செயலாளர் ஹேமந்த் குமார் சின்ஹா, செயலாளர் சுனில் பாலிவால் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். சமச்சீர் கல்வி முறையை செயல்படுத்துவது குறித்து உயர்நீதிமன்றம் தெரிவிக்கும் நெறிமுறைகளை மாநில அரசு பின்பற்ற வேண்டும் என இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவர் யுவராஜ் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் 14ஆம் தேதி பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாளையொட்டி மத்திய அரசின் திட்டமான கட்டாய கல்வியை மாநிலத்தில் அமல்படுத்த வேண்டும் என்று கூறினார். மத்திய திட்டக்குழு தமிழகத்திற்கு 23,535 கோடி ரூபாய் ஒதுக்கியிருப்பதற்கு பாராட்டு தெரிவித்த அவர் இந்த நிதியை மக்கள் நலத்திட்டங்களுக்கு முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்றும் மத்திய திட்டங்களில் மத்திய அரசின் பங்களிப்பு குறித்து விளம்பரப்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். கூட்டணி காரணமாக சட்டமன்ற தேர்தலில் தோல்வி ஏற்பட்டிருப்பதாக குறிப்பிட்ட அவர் வரும் தேர்தல்களில் தனித்து போட்டியிடுவதையே இளைஞர் காங்கிரஸ் ஆதரிக்கும் என்றார். உள்ளாட்சி தேர்தல்களில் போட்டியிட விரும்பும் இளைஞர் காங்கிரசாரிடம் விருப்ப மனுக்கள் வரும் 15ஆம் தேதி வரை பெறப்படும் என்றும் இதுவரை 5414 மனுக்கள் பெறப்பட்டிருப்பதாகவும் யுவராஜ் கூறினார். பாதிக்கப்படக்கூடாது. உயர்நீதிமன்ற தீர்ப்பை ஏற்றுக்கிட்டு தமிழக அரசு செயல்படணும் எங்களோட கோரிக்கை. மத்திய அரசு தமிழகத்துடைய வளர்ச்சி பணிக்காக சுமார் 24,000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. அந்த நிதியை தமிழக அரசு மக்களோட வளர்ச்சிக்காக முழுமையாக பயன்படுத்தணும். அதே போல மத்திய அரசுடைய பங்கு மக்களிடத்தில் தெளிவான முறையில் விளக்கணும்னு தமிழக முதலமைச்சர் நான் கேட்டுக்கிறேன். தொடர்பென வெளிநாட்டு செய்திகள். சிரியாவின் உள்நாட்டு விவகாரங்களில் அமெரிக்கா நேரடியாக தலையிடுவது கண்டனத்துக்குரியது என்று சிரியா தெரிவித்துள்ளது. ஆர்ப்பாட்ட பகுதியான ஹமாவில் அமெரிக்க தூதரக அதிகாரி ரோபர்ட் போர்ட் அனுமதி இல்லாமல் செல்வது அமெரிக்காவின் தலையீட்டிற்கு நேரடி சாட்சியாகும். மேலும் அவரது இருப்பு அங்கே பதட்டத்தை அதிகரிக்கிறது. இதனால் சிரியாவின் பாதுகாப்புக்கு குந்தகம் ஏற்படுகிறது என்று டமாஸ்கஸ் அயல்ரவு அமைச்சகம் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் அதுபோன்ற பொறுப்பேற்ற செயலை கடுமையாக கண்டிக்கிறோம் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. கடந்த வெள்ளியன்று அரசுக்கு எதிராக லட்சக்கணக்கான மக்கள் ஹமாவில் திரண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் இலத்திரனியல் வாக்களிப்பு முறைமையை அறிமுகப்படுத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவிப்பு. தொற்றா நோய்கள் காரணமாக தினமும் 350 பேர் இலங்கையில் உயிரிழப்பதாக சுகாதார அமைச்சர் நடாத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. இடம்பெயர்ந்து வாழ்வோர் தொகை 10,956 குறைவடைந்துள்ளது. நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளிலும் கல்வி பயிலும் தரம் 7 மாணவர்களுக்கு தகமை பரீட்சை ஒன்றை நடாத்த கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. சன் டிவி நிர்வாக இயக்குநர் கலாநிதி மாறன் மீது வரும் புகார்களை பார்த்து அரசு நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கும் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா கூறியுள்ளார். சிரியாவின் உள்நாட்டு விவகாரங்களில் அமெரிக்கா நேரடியாக தலையிடுவது கண்டனத்துக்குரியது என்று சிரியா தெரிவித்துள்ளது. இத்துடன் டான் தமிழொலியின் இந்த பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.